செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் மடான் ஃபான் கியூ இன்று வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பு முதலமைச்சரின் இல்லத்தில் இடம்பெற்றது. சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேல் நீடித்த இந்த சந்திப்பின் போது யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளன. உலகத்தின் வலிமிக்க நாடான அமெரிக்காவுடன் போரிட்டு அமெரிக்காவை தோற்கடித்த அவர்களுடைய நாட்டிலிருந்து நாங்கள் பலதையும் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அவ்வாறான ஒரு போருக்கு பின்னர் அவர்கள் எவ்வாறு தங்களை மீண்டும் புனருத்தாரணம் செய்து முன்னுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது சம்பந்தமாக வியட்நாமை பொறுத்தவரையிலே அவர்களும் எங்களைப் போன்று விவசாயம் சம்பந்தமாகவும் மீன்பிடி தொழில் சம்பந்தமாகவும் மற்ற கைத்தொழில் சம்பந்தமாகவும் முன்னேறி இருக்கின்றார்கள். அந்த விதத்திலே எங்களுக்கு பலவிதமான நிபுணத்துவ ஆலோசனைகளை தரக்கூடும் என்று குறிப்பிட்டார். ஆனால் இலங்கை அரசு தங்களுடன் நடந்து கொள்வதில் ஒருவித தாமதத்தையும் அவ்வளவாக தங்களோடு சேர்ந்து முன்னேற வேண்டிய ஒரு மனோநிலை அவர்களுக்கு இல்லை போன்று தெரிகின்றது என்பதை அவர் வருத்தத்துடன் குறிப்பிட்டார். ஆகவே இவ்வாறு பலவிதமான எங்களுக்கு இடையிலே எந்தெந்த விதத்திலே ஒரு சேர்ந்து ஒத்துழைப்பு நல்க முடியும் என்பதை பற்றி நாங்கள் ஆராய்ந்து பார்த்துக் கொண்டிருந்தோம். ஆகவே இந்த கருத்து பரிமாற்றத்திலே நாங்கள் இரு நாடுகளும் எந்த அளவுக்கு எங்களால் ஒத்துழைத்து நாட்டை முன்னேற்றி கொண்டு போக முடியும் என்பதை பற்றி ஆராய்ந்தோம். இதேவேளை இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் கெனிச்சி சுகனுமா இன்று கிழக்கு மாகாண முதலமைச்சரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கைக்கான ஜப்பான் தூதராக அவர் நியமிக்கப்பட்ட பின்னர் கிழக்கு மாகாணத்துக்கு மேற்கொண்டுள்ள முதல் விஜயம் இதுவாகும். இதன்போது சுற்றுலா, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளன. முதல் தடவையாக நான் இந்த பகுதிக்கு வந்துள்ளேன். தற்போதைய நிலைமை தொடர்பில் ஆராய்ந்து இங்கு தனியார் முதலீடுகளை மேற்கொள்வது தொடர்பில் ஜப்பான் ஆராய்கிறது. ஜப்பான் உடைய தூதுவர் கிழக்கு மாகாணத்துக்கு முதன்முறையாக விஜயம் செய்து கிழக்கு மாகாணத்தில் உள்ள பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் கிழக்கு மாகாணத்தில் எந்த விதமான டெவலப்மெண்ட் இங்கு செய்யலாம் என்பது சம்பந்தமாகவும் எவ்வாறு எங்களுடைய யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் கலந்துரையாடினோம். அதில் குறிப்பாக விவசாய துறையிலும் அதே போன்று டூரிசம் உல்லாசத்துறையிலும் அதே போன்று சில ரோட் டெவலப்மெண்ட் அது சம்பந்தமாகவும் எவ்வாறு அவர்களுடைய உதவி பெறுவது சம்பந்தமாக we have discussed.